தேர்தல் தோல்வி மற்றும் உள்ளாட்சி தேர்தல் குறித்து மத்திய சென்னை மதிமுக நிர்வாகிகளுடன் அதன் பொதுச் செயலாளர் வைகோ ஆலோசனை நடத்தி வருகிறார். அடுத்தடுத்து 2 வழக்கறிஞர்கள் சென்னையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதில் பகையால் நடக்கின்ற கொலை என்பதை விட கூலிப்படையினர் செய்கின்ற கொலைகள் திமுக ஆட்சியிலும் வளர்ந்து அதிமுக ஆட்சியிலும் அது அதிகமாகிவிட்டது. 18 வயது, 19 வயது, 20 வயதைச் சேர்ந்தவர்கள் 50,000 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய்க்கு கொலை செய்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் பணத்துக்காக எதுவும் செய்யலாம் என்ற நிலைமை ஏற்பட்டிருப்பது ஆட்சி பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சருக்கு எல்லாரையும் விட அதிகமான பொறுப்பும் அந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டிய நிலைமை இருப்பதற்கு குறித்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய இடத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கிறார். தமிழ்நாடு புறா இந்த செய்திகளால் மக்கள் மனதில் அச்சம் மூண்டிருக்கிற நேரத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று அவர் சட்டமன்றத்தில் கூறியது அந்த சட்டமன்ற வாதங்களில் முதலமைச்சர் வாதத்தை நம்பகத்தன்மை இழக்க செய்கிறது. முதலமைச்சர் யோசிக்க வேண்டும். அவர்களே ஆம், கவலை தருகிறது, இப்படிப்பட்ட படுகொலை சம்பவங்கள் எங்களுக்கு மிகுந்த கவலையை தருகிறது, அரசாங்கம் இது குறித்து மிக கவலைப்படுகிறது, இத்தகைய சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் தகுந்த நடவடிக்கை விரும்புகிறோம் என்று சொன்னால் அதுதான் முதலமைச்சர் சொல்ல வேண்டியது. அந்த பேச்சுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். இது நேர் எதிராக கொலைகள் நடக்கிற காலகட்டத்திலேயே எல்லாம் நன்றாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்றால், அப்படி என்றால் இப்படி படுகொலைகள் நடப்பதுதான் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படுவதனுடைய அடையாளமா என்ற கேள்விதான் எழுகிறது. நான் மிகுந்த வருத்தப்பட்டு சொல்லுகிறேன், இந்த 2 கட்சிகளும் பணத்துக்காக எதையும் செய்யலாம் என்ற மனோபாவத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியது இந்த அதிமுகவும் திமுகவும். ஜனநாயகத்தின் உயிர் ஓட்டு. பணத்துக்காக ஜனநாயகத்தின் உயிரை கொலை செய்து ஓட்டுக்கு பணத்தை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடலாம் என்ற நிலை ஏற்படுத்தியதால் இப்போது உண்மையான உயிருக்கே பணத்துக்காக வேட்டு வைக்கிற நிலைமையை கூலிப்படை செய்கிறார்கள். இதிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் காவல்துறைக்கும் மட்டுமல்ல அனைத்து தரப்பினருக்கும் இருக்கிறது. இளைய உள்ளங்களில் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளிடம் நீதி போதனை என்ற வகுப்பெல்லாம் முன்பு இருக்கும். நாம் படிக்கிறப்ப மாரல் சயின்ஸ் இருக்கும். இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆத்திச்சூடி கொண்ட வேந்தன் ஒன்றும் தெரியாது. சின்ன வயதிலேயே இந்த மனிதநேய உணர்வுகளை வளர்ப்பதற்கு மாறாக வளரும் பருவத்திலேயே ஒரு வயலன்ஸ், ஒரு கொடூரமான வன்முறைக்கு போகக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பதில் திரைப்படங்களும் ஒரு பங்கு வகிக்கின்றன. எல்லா படங்களையும் சொல்லவில்லை. தோழா என்ற ஒரு படம் கூட வந்திருக்கிறது. அது மனிதநேயத்தை முன்னிறுத்துகிறது. அப்படிப்பட்ட படங்கள் வரலாம். துண்டு துண்டாக வெட்டுவது, கொலை செய்வது. எம்ஜிஆர் மிகச்சிறந்த ஸ்டண்ட் மாஸ்டர். அவரே ஸ்டண்ட்ல ஈடுபடக்கூடியவர். எந்த படத்திலையும் ஒரு சொட்டு ரத்தம் சிந்துற மாதிரி, உயிர் போகிற மாதிரி, மதுரை வீரன் ஒரு படத்தை தவிர, பாசம் ஒரு படத்தை தவிர எதிலுமே பார்க்க முடியாது. இப்பொழுது படங்களை பார்க்கவே முடியாது. கொடூரமாக வந்து வெட்டி கொலை செய்வது, இதெல்லாம் பார்க்கிற நேரத்திலேயே சின்ன வயதிலேயே மனதிலே இந்த எண்ணங்களை வளர்க்கிறது என்று ஒரு சமூக அக்கறையோடு இந்த கவலையை நான் தெரிவிக்கிறேன். இந்த பிரச்சனையை அரசு கையாளுவது இது மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்துகிற பிரச்சனை என்ற முறையிலே இந்த அரசு கையாள வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். சார், எல்லா அரசியல் கட்சிகளையும் எதிர்த்த நிலையில மேயரை நேரடியாக மக்கள் தேர்வு செய்வதற்கு பதிலாக மாமன்ற உறுப்பினர்களே தேர்வு செய்யக்கூடிய அந்த தீர்மானம் நேற்று ஒரு மணி நிறைவேற்றிருக்காங்க. அரசியல் கட்சிகளாம் எதிர்த்த நிலையில எந்த கட்சி எதிர்த்தது? திமுகவா? திமுக காட்டிய வழியத்தான் அதிமுக பின்பற்றி இருக்கு. மக்களுக்கு ஞாபக மருதி அதிகம்னு சொல்லி திமுக மக்களை ஏமாத்துறதுக்கு வெளியில் அறிக்கை விடலாம். மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு மேயரை தேர்ந்தெடுக்கிற முறையை மாற்றியதே திமுக தான். அவர்கள் தான் குதிரை பேரத்துக்கு வழிவகுத்தவர்கள். மற்ற எல்லா கட்சிக்கும் பேசுற யோகியதை உண்டு. திமுகவுக்கு அதை பத்தி பேசுற யோகியதை கிடையாது. மற்ற கட்சிகளுக்கு அது பாதிமா இருக்கு. நான் முதலே கண்டனம் தெரிவிச்சிருக்கேன்.